என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சித்தியும் மானசாவும் பேய் அறைந்தார் போல் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருக்க அவர்கள் அருகில் வந்து அமர்ந்த தாத்தா, வசந்தி, நீ எதை விதைச்சியோ அதை தான் அறுவடை செஞ்சிருக்க. இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம வாழுற வழிய பாரு. மானசாவுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். தலையை திருப்பி தாத்தாவை கோபமாக முறைத்த சித்தி, எப்படிப்பா உங்களால இப்படி பேச முடியுது? என்னுடைய பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல அவ வாழ போயிருக்கா. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ என்னுடைய பொண்ணோட கால் தூசுக்கு கூட வரமாட்டா. பேரழகியான என்னுடைய பொண்ணை விட்டுட்டு ருத்ரன் எப்படி அவ கழுத்துல தாலி கட்டினாரு? கோபத்திலேயே ஆனாலும் அவளை பழி வாங்குறதுக்காகவே ஆனா கூட எப்படி அவரால அவளை கட்டிக்க முடிஞ்சது? சித்தி புலம்ப, அதுதான்மா விதி. இல்லப்பா, அத விதின்னு சொல்லி அப்படியே விட்டுட என்னால முடியாது. ருத்ரன் மானசாவுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்றவர் செல்லை எடுத்து அத்விதாவை அழைத்தார். வசந்தி, நீ போட்டு கொடுத்த திட்டம் தான் இப்ப அத்விதாவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. திரும்பவும் ஏதாவது திட்டத்தை போட்டு கொடுத்து மானசா வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடாத, அப்பா எச்சரித்தார். ஆமாங்க, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்க பொண்ணுக்கு பணக்கார வாழ்க்கை அமைஞ்சிருச்சுல, அதனால பேசுவீங்க. அவ சாமர்த்தியக்காரிதான். அழகில்லாட்டி கூட ஒருத்தனை வளைச்சு போடுறது எப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த சாமர்த்தியம் எல்லாம் என் பொண்ணுக்கு இல்லப்பா. அப்பா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. என் பொண்ணு ஏமாளினா அவளுக்காக நான் தானே போராடணும். அத்விதாவை அழைத்தபடியே தான் சித்தி பேசிக் கொண்டிருந்தார். 2-3 முறை அழைத்தும் அத்விதா அழைப்பை ஏற்கவில்லை. சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த சித்தி, 9 மணிதான் ஆகுது. அதுக்குள்ள உங்க பொண்ணு படுத்து தூங்கிட்டாளா என்ன? தூங்கிட்டாளா? இல்லங்க ஏதும். முணுமுணுத்த சித்திக்கு கோபம் தலைக்கேறியது. அப்போதுதான், அம்மா, அவ போனை எடுத்துட்டு போலமா, அவ ரூம்ல இருந்து போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது என்றாள் மானசா. சே, போனை கூட எடுக்காம போயிட்டாளா? அதுக்கு அவளை எங்க போனை எடுக்க விட்டாரு அந்த ருத்ரன் தம்பி? கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போயிட்டாரே. தாத்தா கூற, ஆமா, அவரு கோபமா தான் அவளுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு போனாரு. ஆனாலும் உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சுல. நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கோபமாக கூறிய சித்தி ருத்ரனை அழைத்தார். ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்கம்மா என்றான். அம்மாவா? என்ன தம்பி இது? என்ன போய் அம்மானு கூப்பிட்டுட்டு? நீங்க என்ன ஆண்டின்னு கூப்பிடுங்க, இல்லன்னா அத்தைன்னு கூப்பிடுங்க. சரி அத்தை, சொல்லுங்க. நீங்களும் மனசாவும் இப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அந்த ராட்சசி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. ஆனா அதே ராட்சசி கிட்ட நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்களே தம்பி. அத நினைக்கும் போதுதான் மானசா ரொம்ப வேதனைப்படுறா. எனக்கும் வேதனையாதான் இருக்கு. நீங்க பேசாம மானசாவையே கல்யாணம் செஞ்சிருக்கலாம் தம்பி. முதல்ல அப்படிதான் அத்தை நினைச்சேன். வீட்டுல இருந்து புறப்படும் போதுன்னு மட்டும் இல்ல, தாலிய கையில எடுத்துக்கிட்டு மானசா கிட்ட போகும்போது கூட மானசாவை கட்டிக்கதான் நினைச்சேன். ஆனா உங்களையும் சேர்த்து காப்பாத்த மானசா கழுத்துல தாலி கட்டினா போதாதே. அதுதான் முடிவை மாத்திக்கிட்டேன். என்ன தம்பி இது? மானசா ஒரு பேரழகி. அவ அழகுல நீங்க ஈர்க்கப்பட்டு அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னு தானே நான் நினைச்சேன். நீங்க சொன்னது என்னவோ சரிதான். மானசா ஒரு பேரழகிதான். ஆனா ஏன்னு தெரியல, அந்த அழகு விட அத்விதா திமிர்தான் என்ன ரொம்ப பாதிச்சது. அதை அடக்கணும், உங்களை அவகிட்ட இருந்து காப்பாத்தணும், அப்படிதான் தோணிச்சு. இல்ல தம்பி, அவ கூட எல்லாம் உங்களால வாழ முடியுமா? நீங்க எங்க, அவ எங்க? நீங்க ஒரு ஆண் அழகன் தம்பி, ஆனா அவ பார்க்கவே அசிங்கமா இருக்கா. அத்த, அவ கூட நானும் வாழ விரும்பலதான். அவ திமிர அடக்கணும், அவ்வளவுதான். இல்ல தம்பி, அவ அழகா இல்லாட்டி கூட உங்களை மெதுவா கண்டிப்பா அடிமையாக்கிடுவா. அந்த சாமர்த்தியம் எல்லாம் அவளுக்கு நிறையவே இருக்கு. அவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அழகியான எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் மயங்காதனா இவகிட்ட மயங்கிடுவேன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க பேசுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தம்பி, வாழ்க்கைன்னு வந்துட்டா சில ஆண்கள் அழக பாக்குறது இல்ல, குணத்தை தான் பாக்குறாங்க. அதுக்கு இவகிட்ட குணம் கூட கிடையாது அத்த. அது என்னவோ சரிதான் தம்பி. ஆனா எனக்கு என்னவோ நீங்க அவ வலையில சிக்கிடுவீங்களோன்னு ரொம்ப பயமாவே இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல அத்த. தம்பி, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க என் பொண்ணு மானசாவை மனைவி ஆக்கிக்கங்க தம்பி. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அதுதானே சரி.
எங்களை டார்ச்சர் பண்ண அந்த அத்விதா கண் முன்னாடி என் பொண்ணு ராணி மாதிரி வாழணும் தம்பி. ஆனா எல்லாமே இங்க தலைகீழா நடக்குது. அவ அங்க ராணியா வாழ போறா. அவ டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ண என் பொண்ணு இப்பவும் இதே வீட்டுல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. வாய் விட்டு சிரித்தவன், அத்த அத்விதா இங்க ராணி மாதிரி வாழ போறான்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? இப்ப டைம் 9:10. அவ கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. வீட்டு வேலை, தோட்ட வேலைன்னு எல்லா வேலையையும் இன்னையில இருந்து அவ தான் பார்க்க போறா. வேலையாட்கள் எல்லாருக்கும் 6 மாச சம்பளத்தோட லீவு கொடுத்து அனுப்ப முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு அவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. வேலைன்னா அவளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரியாச்சே. இங்க குனிஞ்சு நிமிந்து தரையை துடைக்கணும், குனிஞ்சு நிமிந்து துணியை துவைக்கணும். அங்கனா வாஷிங் மிஷின் இருக்கும். தரையை நின்னுட்டே துடைக்கிற எல்லா வசதியும் இருக்கும். அந்த வீடே அவளுக்கு சொர்க்கமா தெரியுமே. சித்தி மனம் புலம்பியது. 6 மாசம் இங்க அவன் நரகத்தை அனுபவிக்கும் போது அவ திமிர் தானே அடங்கிடும். அதுக்கப்புறமா அவளுக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அவ திருந்திட்டா நீங்க மன்னிச்சு ஏத்திப்பீங்களே தம்பி. என்னதான் இருந்தாலும் நீங்க தாலி கட்டின பொண்டாட்டியாச்சே. இல்ல அத்த, இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ண ஒரு காலத்திலயும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க விவாகரத்து கொடுத்து அனுப்பிட்டா இங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுவாளேப்பா. அதெல்லாம் எதுவும் நடக்காது. அவமானப்பட்டு போனவ இனி உங்ககிட்ட அதிகாரம் பண்ண வரமாட்டா. அப்படி ஒரு நிலைமைக்கு அவ வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அவளுக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவேன். நீங்க அதுக்குள்ள மானசாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. தம்பி, என்ன தம்பி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மானசாவை நீங்க ஏன் கட்டிக்க கூடாது? அத்விதாவை விவாகரத்து பண்ணிட்டு நீங்க வேற ஒரு பொண்ணை கட்டிப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க மானசாவை கட்டிக்கிட்டு அந்த அத்விதாவை உங்க வீட்லயே வேலைக்காரியா வச்சுக்கலாமே. அதுதான் நீங்க அவளுக்கு கொடுக்கற அதிகபட்ச தண்டனையா இருக்கும். நானும் இங்க நிம்மதியா இருப்பேன்ல தம்பி. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, பாக்கலாம். 6 மாசம் டைம் இருக்கே. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, உங்களை நினைச்சு எனக்கும் மானசாவுக்கும் சாப்பாடு தண்ணியே இறங்க மாட்டேங்குது. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அத்த. என்கிட்ட அந்த அத்விதா வாலாட்ட முடியாது. வாலை ஒட்ட நறுக்கிட மாட்டேன். ஓகே அத்த, எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். மாசிலன் தான் அவனை அழைக்கிறார். அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க மாசிலன் சார் என்றான். என்ன மிஸ்டர் ருத்ரன், என்னுடைய பார்ட்னர்ஷிப்பை விட உங்களுக்கு உங்க பிஏ பெருசா போயிட்டாங்களா? அதுதான் உங்ககிட்ட சாயந்தரமே போன் பண்ணி ரொம்ப தெளிவா சொல்லிட்டேனே மாசிலன் சார். அதுதான் ஏன் நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க? நீங்க எனக்கு சாதகமான ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அது எப்படி உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை என்னால எடுக்க முடியும்? நான் தான் சொன்னேனே, நான் உங்களுக்கு மாமா வேலை பார்க்க வரல. அத்விதாவை நான் உங்க பெட்ரூமுக்கு அனுப்பணும். இல்லனா நீங்க என்னுடைய பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டேன், அவ்வளவுதான். இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க மிஸ்டர் ருத்ரன். வருத்தப்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கைக்குட்டையோட நீங்க வாங்க சார். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என்று கூறி அவன் அழைப்பை துண்டித்தான். சுட சுட இரவு உணவை மேஜை மீது கொண்டு வந்து வைக்கிறாள் அத்விதா. அதன் வாசனை அவன் நாசிக்குள் நுழைந்து இல்லாத பசியை தூண்டிவிட்டது. சுகந்தியிடம் அவளுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று கூறி அவளுக்கு எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று மட்டும் காண்பித்துவிட்டு அவரது அறைக்கு செல்லுமாறு கூறியவன் சுகந்தி ஏதும் உதவி செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஹாலிலேயே தன் லேப்டாப்போடு வந்து அமர்ந்து விட்டான். சுகந்தியும் வேறு வழியின்றி அவளுக்கு எது எது எங்கெங்கு இருக்கிறது என்று காண்பித்து விட்டு வெளியே வந்து விட்டார். ஆனாலும் தம்பி, அந்த பொண்ணு பாவம், முதல்ல சமைக்க போறா போல இருக்கு. எப்படி தம்பி சமைப்பா? நான் வேணும்னா உதவிட்டுமா என்று கேட்டார். வேண்டாம் சுகந்திக்கா, அதுதான் யூடியூப் இருக்கே, அதை பார்த்து சமைக்கட்டும். அத்விதா காதில் விழும் அளவு சத்தமாக கூறினான். சரி தம்பி, ஆனா என்ன சமைக்கணும்னு நீங்க சொன்னாதானே அந்த பொண்ணால சமைக்க முடியும். அதுவும் சரிதான். வசந்திக்கா, நைட்டு நல்ல ஒரு கட்டணும் போல இருக்கு. ஆகாஷ் அனுப்பி மட்டன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. மட்டன் பிரியாணி செய்யட்டும் என்று கூறும்போது இப்படி ஒரு வாசனையை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இவ்வளவு விரைவாக சமைப்பாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பதற்றத்தோடு தன் அறையில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த சுகந்தியின் நாசியிலும் அந்த வாசனை வந்து நுழைந்தது. அதை அப்படியே உள்நோக்கி இழுத்தவர், என்ன வாசனை! இந்த வாசனைக்கு 2 தட்டு பிரியாணியை உள்ள அனுப்பிடலாம் போல இருக்கே. முணுமுணுத்தபடியே எழுந்து வெளியே வந்தார். அவரை கண்டதும், அக்கா வாங்க, நீங்களும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க என்றான். வேண்டப்பா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, வாங்க என்றவன் அவர் அருகில் வந்து அவர் கரத்தை பிடித்து அழைத்து வந்து உணவு மேஜை முன் அமர்த்தினான். வீட்டில் வேலை பார்க்கும் அனைவரையும் உண்ண அழைத்தவன்,
தேவையானது நீங்களே எடுத்து சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு அத்விதாவை பார்த்தான். அவனுக்கு பரிமாறதான் பார்க்கிறான் என்று நினைத்து அவளும் அவன் அருகில் வந்து பரிமாற தயாராக, வேண்டாம் நானே எடுத்து சாப்பிடுறேன், நீ உட்காரு என்றான். அவள் அவனது அருகில் இருக்கும் இருக்கையை விட்டுவிட்டு அடுத்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள். உணவு மேஜை மீது 4-5 பாத்திரங்களில் ஏதேதோ இருக்கிறது. அனைத்தும் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. சுகந்திதான் ஒவ்வொரு பாத்திரமாக திறந்தார். ஒன்றில் மட்டன் குழம்பு, அடுத்ததில் இடியப்பம், அடுத்ததில் மட்டன் பிரியாணி, அடுத்ததில் சிக்கன் ஃப்ரை, அடுத்தது தயிர் ஊற்றி வைக்கப்பட்ட வெஜிடபிள் சாலட், கடைசி பாத்திரத்தில் மணக்க மணக்க நெய் ரோஸ்ட் தோசை. 2-3 தோசை தான் இருக்கிறது. இது எனக்கு. மட்டன் குழம்பும் நெய் ரோஸ்டும் சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்காக மட்டும் என்று இழுத்தாள் அத்விதா. குழந்தைத்தனமான அவளது பேச்சை கேட்டு வியப்போடு அவளை பார்த்தான் ருத்ரன். இவளா இவளது சித்தியையும் மானசாவையும் டார்ச்சர் செய்கிறாள். அவனால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அவளது திமிரை பற்றி அவன் அறிவான் அல்லவா? இவ அதையும் செய்வா, அதுக்கு மேலேயும் செய்வா. தனக்குள் கூறிக்கொண்டவன் சாப்பிடுங்க என்றான். அனைவரும் முதலில் இடியப்பம், பிறகு மட்டன் பிரியாணி என்று உண்ண ஆரம்பிக்க அத்விதா நெய் ரோஸ்ட் ஒன்றை எடுத்து சுகந்தியின் தட்டில் வைத்தாள். அக்கா, இத சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் என்று கூற, ஏன் நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோமா என்றான் ருத்ரன். ஓ, எல்லாருக்கும் வேணுமா என்றவள் எழுந்து கொள்ள, எல்லாருக்கும் வேண்டாம், ஆனா எனக்கு வேணும், நீ முதல்ல உட்காரு ருத்ரன் கூற அவள் தன் இருக்கையில் அமர்ந்தாள். நெய் ரோஸ்ட் மற்றும் மட்டன் குழம்பின் வாசனை அவன் நாசியை துளைத்து அதை உண்ண தூண்டியது. அதனால்தான் அதை சுவைத்து பார்க்க விரும்பினான். அவள் நெய் ரோஸ்ட் இருக்கும் பாத்திரத்தை எடுத்து அப்படியே அவன் பக்கம் நகர்த்தினாள். அவன் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டான். அதில் மட்டன் குழம்பை ஊற்றி முதலில் அதை தான் சுவைத்தான். அத்விதா கூறியது சரிதான். நாவில் வைத்ததும் அதன் சுவை அவனை தூக்கி சாப்பிட்டது. வாவ் என்றவன் அதை ரசித்து உண்ண ஆரம்பிக்க, அதை பார்த்தபடியே உண்ண ஆரம்பித்த அத்விதா வயிறும் மனமும் நிறைந்து விட்டது. ருத்ரன் மட்டுமல்ல, அமர்ந்து உண்ட அனைவரும் உணவை சுவைத்து உண்டது அவள் மனதை நிறைய வைத்தது. சார், இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு நாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டதில்ல. இது எந்த ஹோட்டல் சாப்பாடு சார்? டிரைவர் ஆகாஷ் கேட்டான். எந்த ஹோட்டல்லையும் வாங்கல ஆகாஷ், நீதான மட்டன் வாங்கிட்டு வந்த. சிக்கன் வீட்டுல இருந்திருக்கும் போல. அத்விதா தான் இதையெல்லாம் சமைச்சாங்க என்றான். அத்விதா ருத்ரன் பேசும்போது ஒரு விஷயத்தை எப்போதும் கவனிப்பதுண்டு. தனியாக இருக்கும் போது வா போ என்று அவளை ஒருமையில் பேசினாலும் சுகந்தி முன் தன்னை ஒருமையில் பேசியதை தவிர்த்தால் மற்றவர் முன் தன்னை மரியாதையோடு பேசுவது அவளுக்கு வியப்பாகவே இருந்தது. அது அவளுக்கு பிடித்தும் இருந்தது. பொய் சொல்லக்கூடாது அத்விதா, உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப சூப்பர். நீ வீட்டுல சமைக்க மாட்டே, எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உன் சித்தி சொன்னாங்க. ஆனா அதை என்னால நம்ப முடியல. யூடியூப பார்த்துதான் இதெல்லாம் சமைச்சியா? இல்ல, நானே தான் சமைச்சேன். நம்ப முடியலையே. என்கிட்ட செல் இல்ல, என் செல்போன் வீட்டுல இருக்கு. அப்புறம் எப்படி நான் யூடியூப பார்த்து சமைக்க முடியும்? அப்ப இதெல்லாம் நீயே தான் சமைச்சியா? ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு என்று கூறியவன் எழுந்து கை கழுகிவிட்டு மாடிக்கு சென்றான். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.